ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டாமினோஸ் ஸ்டைல் கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம போய் பீஸா ஹட்டில் சாப்பிட்றதுக்கு பதில் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு 2 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்ட் பட்டர் எடுத்திங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. நான் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன், அதனால 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 10 பல் பூண்டு பெரிய பெரிய பூண்டாக எடுத்து நான் சீவி வச்சுருக்கேன் கிரேட்டரில். இந்த மாதிரி சீவி சேர்த்தா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு தான் இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவரு, அதனால் நீங்கள் நிறைய வேணும்னா கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ப்ரெட்டை எடுத்து ஒரு பக்கம் நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் பட்டரை. இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் மொசரல்லா சீஸ் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நிறைய சீஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக ஜூஸியாக சீஸியாக இருக்கும். நான் மீடியமாக சேர்க்குறேன். இப்போது இன்னொரு ப்ரெட் எடுத்து அதோட ஒரு பக்கத்தில் நல்லா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கவர் பண்ணிடலாம். இப்போ மேல் பக்கத்துலேயும் நான் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன். தவா காஞ்சதும் நான் பட்டர் கொண்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க பக்கத்தை அடியில் வச்சிடலாம். இப்போ அடிப்பக்கம் மேலே இருக்குது இல்லைங்களா, இப்போ இதில் நம்ம பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை டோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளே இருக்க சீஸ்லாம் நல்லா ஜூஸியாக வரும். இப்போது ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. இது இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இன்னொரு பக்கமும் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது. பாருங்கள் மேலே நல்லா க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். மேலே நல்லா க்ரன்ச்சியாக உள்ள நல்லா ஜூஸியாக சீஸியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம டாமினோஸில் போய் சாப்பிடவே தேவையில்லை, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட கார்லிக் பிரெட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, உங்கள் குட்டீஸ்க்கெலாம் சூப்பராக பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.